தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அதிமுகவில் பிரச்சனை நடக்குதா இல்லையா? எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் சென்று ஓபிஎஸ் அவர்கள் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்ததாக ஒரு செய்தி சில பத்திரிகைகளில் வெளிவந்தது. அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை என்று நான் இருதரப்பிலும் பேசி உறுதிப்படுத்திக் கொண்டேன். முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பேசி மீண்டும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறியிருப்பது அதிமுக முகாமுக்குள் ஒரு பதற்றம் உருவாகி இருப்பதை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் தலைமை கழகத்தில் உட்கார்ந்து அறிவியுங்களேன், எங்கே அந்த முடிவு எடுக்கப்பட்டது? மீண்டும் அவரை சேர்க்கக்கூடாது என்று யாரிடமாவது கருத்து கேட்டீர்களா? இப்படி சில ஊதுகுழல் போல சில பேர் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறார்கள். அம்மாவை விட உங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையிலே உரையாடுகிற போது எடப்பாடி பழனிசாமியிடம் இப்படித்தான் அவர் முதல்வராக இருந்தபோது சொல்லி கெடுத்தார்கள். தேர்தல் தோல்விக்கு காரணத்தை அதிமுக தயார் செய்து கொண்டிருக்கிறது. 7 இடங்களில் குறைந்தபட்சம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக 3வது இடத்திற்கு போகும். தொகுதி பெயரை கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். சில முன்னாள் அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக அதிமுகவுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பொன்முடி, ஏவா வேலு இவர்கள் அங்கங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மனப்பான்மை அதிமுகவுக்குள்ளும் உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை தவற வழி நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் மற்றவர்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இவர்கள் துணை போகிறார்கள். இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தன்னை பெரிய தலைவரா அவர் நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறாரு. அப்படித்தான் அவரை பற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த பிம்பம் சடசடம் என்று சரியும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தும். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைப்பதற்கு என்ன சிக்கலா இருக்கு? அவரை சேர்த்தால் மறுபடியும் பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனையும் வராது. சீமான், விஜய் போன்றவர்கள் கைகோர்க்கிற சூழ்நிலை வரலாம். ஆகவே அதிமுக தன்னை சரிப்படுத்திக் கொள்ள ஹை டைம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதான் தற்போதைய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அதிமுகவில் பிரச்சனை நடக்குதா இல்லையா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் என்பதுதான் இதற்கு என்னுடைய பதில். இப்போதைக்கு பிரச்சனை இருப்பது போல யூகத்தின் அடிப்படையிலான செய்திகள் பல வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை 2 விஷயங்களில் அடிப்படை இல்லை என்பதை நான் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரித்து தெரிந்து கொண்டேன். அதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு விஷயம் முக்கியமான விஷயம், செய்தியாக வெளிவந்த விஷயம். திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் சென்று ஓபிஎஸ் அவர்கள் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்ததாக ஒரு செய்தி சில பத்திரிகைகளில் வெளிவந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை என்று நான் இருதரப்பிலும் பேசி உறுதிப்படுத்தி கொண்டேன். அது ஒரு வதந்தி தான். நான் திரு செங்கோட்டையர் அவர்கள் தன்னை பற்றி வெளிவந்த வதந்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த சந்திப்பை பற்றியல்ல, பொதுவாக அவர் அதிருப்தியில் இருப்பதாக வெளிவந்த சில தகவல்களுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு, இப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்றதா என்று ஆர்வத்தின் காரணமாக நான் திரு வைத்திலிங்கம் அவர்களோட தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் அப்படி ஒரு சந்திப்பே நடைபெறவில்லை என்று சொன்னார். ஆனால் பொதுவாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்களே கூட இருப்பதாகவும், அவர்களிலே 1-2 பேர் தன்னோடு பேசியதாகவும், தொலைபேசியில் பேசியதாகவும், அவ்வப்போது பேசக்கூடியவர்கள், இப்போது புதிதாக பேசுபவர்கள் அல்ல, இப்படி பிரிந்திருக்கிறோம், அதன் காரணமாக கூட்டணியும் ஏற்படாமல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, திமுக தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தேர்தலில், இதெல்லாம் கட்சிக்கு நல்லதா என்கிற கவலையை திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாக திரு வைத்திலிங்கம் என்னிடத்தில் தெரிவித்தார். இந்த இடத்துல இப்போ நீங்கள் கிராஸ் செக் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க, அது வதந்தி அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ வெளியே வந்துருச்சு. அதை அவங்களுமே இப்போ எஸ்பி வேலுமணியுமே இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லிட்டார், எனக்கும் எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நட்பாக தான் இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறார். ஆனால் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வராங்கல்ல, அப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை, அரசியல் ரீதியான நடவடிக்கை அவங்களுக்கு ஒன்று பிடிக்காம இருக்கணும், அல்லது நம்ம திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, அதற்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறதா இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்து தனித்தனியாக பலரிடையே அல்லது சிலரிடையே இருக்கிறது என்பது உண்மைதானே தவிர, இதுவரை அந்த கருத்து ஒரு பொது அவையிலே விவாதிக்கப்படவில்லை.
அதாவது அதுதான் நான் உங்களிடம் துவக்கத்திலேயே சொன்னேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி இருக்குமா வருமா வராதா என்று தெரிய வரும் என்று. ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னவென்றால், திரு எடப்பாடி பழனிசாமியே என்னிடம் தெரிவித்தார் என்று கூறி நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறியிருப்பது அதிமுக முகாமுக்குள் ஒரு பதற்றம் உருவாகி இருப்பதை வெளிப்படுத்துகிறது. திரு எடப்பாடி பழனிசாமியின் சார்பில் நான் இதை சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் அப்படி கேட்பதானால் அதை ஏன் முன்னணி தலைவர்கள் கூட்டாக அறிவிக்க கூடாது? திரு எடப்பாடி பழனிசாமியின் வாய்ஸாக டெய்லி பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் டெய்லி திரு ஜெயக்குமார். அவர் முன்னணி தலைவராக இந்த வதந்தியில் அடிபட்ட திரு வேலுமணி, திரு KA செங்கோட்டையன், இன்னும் ஒன்று ரெண்டு பேர் முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். KP முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், எல்லாம் தலைமை கழகத்தில் உட்கார்ந்து அறிவியுங்களேன். எங்கே அந்த முடிவு எடுக்கப்பட்டது? மீண்டும் அவரை சேர்க்கக்கூடாது என்று யாரிடமாவது கருத்து கேட்டீர்களா? எடப்பாடியின் பழனிசாமியின் கருத்தாக சொல்கிறேன் என்றால், எடப்பாடி பழனிசாமி என்பவர் தான் அந்த கட்சியா? அந்த கட்சியில் மற்றவர்களுக்கெல்லாம் சொந்த புத்தி சொந்த கருத்தே கிடையாதா? இது எப்படி அறிவிக்கப்பட்டது என்று என்னிடத்திலே ஒன்று ரெண்டு முக்கிய முன்னணி நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். அதாவது இவ்வாறு அவர் அவசரப்பட்டு பேசியிருக்க கூடாது. இல்ல இப்ப இந்த இடத்துல பேசியிருக்க கூடாது, அதிமுகவுக்குள்ள ஒரு பதட்டமான ஒரு சூழல் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு கருத்தை இவர்கிட்ட சொல்ல சொல்லுங்க. எப்போதாவது அது ஆத்தரைஸ் செய்யப்பட்டு அந்த டிசிஷன் அவர் எடுக்கலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளரிடம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு தீர்மானத்தை போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கட்சியில் யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்கிற அனைத்து அதிகாரமும் இனி பொதுச் செயலாளர் வசம்தான் என்று ஏதாவது தீர்மானம் போடப்பட்டதா? அது என்ன ஜனநாயக ரீதியில் செயல்படுகிற கட்சியா சர்வாதிகார கட்சியா? தெரிந்து கொண்டாக வேண்டும். இன்னொன்று, இப்படி சில ஊதுகுழல் போல சில பேர் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறார்கள். அம்மாவை விட உங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையிலே உரையாடுகிற போது எடப்பாடி பழனிசாமியிடம் இப்படித்தான் அவர் முதல்வராக இருந்தபோது சொல்லி கெடுத்தார்கள். இப்படி சில ஊதுகுழல்கள் பேசித்தான் கெடுத்தார்கள். அம்மாவை விட உங்களை மக்கள் ரொம்ப ஏற்கிறார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று? உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி ஆயிற்றா இல்லையா? நகர்ப்புற தேர்தலிலும் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி. அம்மாவை விட மாபெரும் செல்வாக்கா? இப்போதே தேர்தல் தோல்விக்கு காரணத்தை அதிமுக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் தோல்வி, அதிமுக படுதோல்வி அடைய போகிறது வருகிற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் குறைந்தபட்சம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக 3வது இடத்திற்கு போகும். தொகுதி பெயரை கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அந்த 7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். இப்படி மோசமான தோல்வியை அதிமுக தழுவும் என்று தெரிந்து இப்போதே சில பேர் எடப்பாடிக்கு ஒத்து ஒதுகிறவர்கள், ஜால்ரா அடிப்பவர்கள் அவர்களுக்குள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். தெரிந்த நண்பர்கள், தெரிந்த ஊடகவியலாளர்கள் இவர்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தெரியுமா? அம்மா காலத்திலேயே கட்சி தோற்று இருக்கிறது, எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சி தோற்று இருக்கிறது. பைத்தியக்காரத்தனமான கூற்று. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் எடப்பாடிக்கு சமமானவர்களா? அவர்கள் மகத்தான ஆளுமைகள். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியை தவிர தமிழ்நாடு முழுக்க எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தலைவரா? அம்மா எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கு வேண்டுமானாலும் வெற்றி பெற்று நிற்கக்கூடிய தலைவர், வெற்றி பெறக்கூடிய தலைவர். 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தவர். மக்கள் அமெரிக்காவிலே அவர் இருந்தபோது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற நிலையில் அவர் திரும்பி வரமாட்டார் என்று திமுக பிரச்சாரம் செய்த நிலையிலும் அவரை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். மீண்டும் நலம் பெற்று வருவார், நாடாளுவார் என்பது நம்பிக்கையாக மட்டுமல்ல, மக்களுடைய பிரார்த்தனையாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி. புகழ்வதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? ஜால்ரா தட்டுவதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? அப்படி அளவு கடந்த ஜால்ரா தட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஜால்ரா தான் நிஜ நிலவரம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்புவதுதான் எனக்கு வினோதமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இப்படி ஜால்ரா தட்டுபவர்கள் தான் ஒரு காலத்தில் தாயே சின்னம்மா தியாக தலைவி நீங்கள் தான் வர வேண்டும் என்று மன்றாடி கைகூப்பி அவரிடம் போய் நின்றவர்கள். அது மறந்துவிட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அம்மா அவர்களுடைய சமாதியில் முதலில் போய் கட்சிக்குள் பிரச்சனைக்கு துவக்க புள்ளிக்கு வித்திட்டவர் ஆர்பி உதயகுமார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அம்மா அவர்களுடைய சமாதிக்கு போய் தியாக தலைவி சின்னம்மா கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். படித்தாரா இல்லையா? அந்த வீடியோ இப்போதும் இருக்கிறது, திரு உதயகுமார் கேட்ட வீடியோ. ஆகவே அவர் பேசி முடித்தவுடன்
எங்கே இவர் சின்னம்மாவிடம் நல்ல பேர் வாங்கி விடுவார் போல் இருக்கிறதே என்று அடுத்த 2வது நாள் தந்தி தொலைக்காட்சிக்கு செல்லூர் ராஜு ஒரு படி மேலே போய் சொன்னார். தியாகத் தலைவி சின்னம்மாவால் தான் இனி இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் சொன்னவர் செல்லூர் ராஜு. அதற்கடுத்து ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்தார்கள். பிறகு கூட்டாக போய் கைதொழுது மண்டியிட்டு அவரை அரசியல் வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் செட்டப் இருந்ததும் என்றும் சொல்லுவார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலர் கேட்டதால் போனார்கள் என்றும் சொல்லுவார்கள். சில பேர் தாங்களாகவே முந்திக்கொண்டு நாம் சின்னம்மாவிடம் நல்ல பேர் வாங்கினால் நாம் நல்ல போர்ட்போலியோ வாங்கி நல்ல மந்திரி ஆயிடலாம் இந்த நப்பாசையோடு போனாங்க. ஆக அப்படியெல்லாம் செய்தவர்கள் தான் இப்போது எடப்பாடியை சூழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக சொல்லுகிறேன், இவர்கள் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதிகள். யார் கை ஓங்குகிறதோ அங்கே போவார்கள். ஆகவே இவர்கள் அவசரப்பட்டு பன்னீர்செல்வத்தை தூற்றுவதை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியாது. நாளைய தினம் நிர்பந்தம் ஏற்பட்டால் கட்சி ஒன்றுபடலாம். ஆனால் கட்சி ஒன்றுபடுவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது. பிரிந்த அணி சேர்வதுதான் நல்லது. ஜா என்று பிரிந்தது சார். சேர்ந்த பிறகு இரட்டை இலை மீட்கப்பட்டு கட்சி வலிமையாக வென்றது. அப்போது சேவல் புறா என்று நின்று கட்சி தோல்வியை தழுவியது. இப்போதும் இரட்டை இலை முடக்கப்பட்டிருந்தால் கட்சி இன்னும் படுமோசமான தோல்வியை தழுவியிருக்கும். இரட்டை இலை தான் அந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, வேறு எந்த தனி நபரும் அல்ல. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அம்மா அவர்களை, செல்வி ஜெயலலிதா அவர்களை படுமோசமாக பேசிய, கேவலமாக பேசிய சில பேர் இருந்தார்கள். இப்போது 1-2 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அம்மா மறுபடியும் சேர்த்து கொள்ளவில்லையா? பொறுப்புகளை கொடுக்கவில்லையா? திரு OPS கேவலமாக பேசினாரா? நான் அவர் நீங்கள் யார் பக்கமும் தவறு இல்லை என்று சொல்ல மாட்டேன். 2 பக்கமும் நிறைய தவறு இருக்கிறது. அதிமுகவுக்கு எது நல்லது, நான் அதை பற்றி தான் பேசுகிறேன். அதிமுகவுக்கு எது நல்லது என்றால், அதிமுக ஒன்றுபடுவதுதான் நல்லது. ஏனென்றால் திமுக வலிமையாக ஒன்றுபட்டு நிற்கிறது, வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது. இதே கதையில் தான் அதிமுக தொடரும் என்றால் மீண்டும் தோல்வியும் தொடரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் RB உதயகுமார் பேசின விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல சசிகலாவை ஆரம்பத்தில் முன்மொழிஞ்சார், OPS முன்மொழிஞ்சார், இப்போ எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிகிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே சில வேலைகள் நடக்குதோ? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைக்கு வலிமையாக அதிமுகவுக்குள் இருக்கிறார். எப்போது வரை என்று கேட்டால் ஜூன் 4ஆம் தேதி வரை. ஜூன் 4ஆம் தேதி நான் சொல்லுகிற சினோரியா உருவாகினால் ஒரு தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறாமல் 7 அல்லது 8 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போகும் என்று கணிக்கப்படுகிறது. அப்படி 3வது இடத்துக்கு போய் வாக்கு சதவீதமும் 25% தான் என்று குறைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் கட்சியை கொண்டு செல்கிற விதம் சரியல்ல என்று அவரை நோக்கி அழுத்தம் கொடுக்கிற நிலை உருவாகும். ப்ரொவைடட் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரணும். அல்லது எல்லா தொகுதியிலும் தோற்று கூட அவர் ஒரு 30% ஓட்டை 28% ஓட்டோ வாங்கி 7-8 தொகுதியிலெல்லாம் பின்னாடி போகாமல் ஒரு 2-3 தொகுதியில தான் பின்னாடி போறாருன்னா தப்பிச்சிருவார். என்ன நடக்கிறது என்பது ஜூன் 4 பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்பதோ அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் என்பதோ அதிமுகவுக்கு நல்லதல்லது. இப்படி கூழை கும்பிடு அல்லது ஜால்ரா வாசிப்பவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். இன்னொன்று, இப்போது என்ன கணக்கு போடுகிறார்கள் தெரியுமா? இவர்கள் எடப்பாடி தூக்கி அவருடைய பிம்பத்திற்கும் மேலே தூக்கி காட்டுவதற்கு என்ன கணக்கு தெரியுமா? ஆளாளுக்கு ஒரு 7-8 எம்எல்ஏ சீட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு அதிகாரத்தை வச்சுக்கணும். அப்படித்தான் நடந்திருக்கிறது. சென்ற முறை நடந்ததிலிருந்து தொடரும் அந்த நிலைமை. நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. சில முன்னாள் அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக அதிமுகவுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் எப்படி குறுநில மன்னர்களோ MRK பன்னீர்செல்வம், பொன்முடி, ஏவா வேலு இவர்கள் அங்கங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மனப்பான்மை அதிமுகவுக்குள்ளும் உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை தவற வழி நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் மற்றவர்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இவர்கள் துணை போகிறார்கள். அப்படி வழிநடத்தப்படுகிறவர்கள் ஆட்டு மந்தை மாதிரி அவர் காட்டுகிற பாதைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். சுயமாக சிந்திப்பதில்லை. சுயமாக சிந்திக்கிறவர்களை அவர் பக்கத்தில் வைத்துக் கொள்வதில்லை. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தன்னை பெரிய தலைவராக அவர் நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறார் அவர். அப்படித்தான் அவரை பற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த பிம்பம் சடசடம் என்று சரியும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தும். அதான் இந்த மாதிரி சூழல்ல இப்போ இன்னொரு பக்கம் OPS அதிமுகவில் இணைய போறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட வந்துச்சு. OPS அதிமுகவில் இணைப்பதற்கு என்ன சிக்கலா இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி மற்றவர்களை கன்வின்ஸ் செய்கிறார் என்றால், இப்போது கட்சி அமைதியாக போய்கொண்டிருக்கிறது, அவரை சேர்த்தால் மறுபடியும் பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனையும் வராது. அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நீட்டுகிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டு தான் இருந்தார்.
கடைசியாக எங்கே பிரச்சனை வந்தது? 2 ராஜ்யசபா சீட் அதிமுகவுக்கு என்று வந்தது. அப்போது வழக்கம் போல திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் தன்னுடைய ஆளாக கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்போது ஒரு சீட் எனக்கு இந்த ஆளுக்கு கொடுங்க என்று அவர் வலியுறுத்தினார். வலியுறுத்தி கடைசி வரை அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்ததால் வேறு வழியின்றி, ஏனென்றால் அவர் கையெழுத்து போட வேண்டும் என்பதால் தர்மர் என்பவருக்கு, நாடாளுமன்ற ஒன்றிய செயலாளராக இருந்தவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் வாங்கி கொடுத்தார். இப்போது அவர் இந்த தர்மர் ஓபிஎஸோடு தான் இருக்கிறார். ராமநாதபுரத்திலே அவர் தான் தேர்தல் பணியை முன்னின்று கவனித்தார். ஆகவே அதுதான் கடைசியிலே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆனது. 2 விஷயம். ஒன்று, இந்த ஒருங்கிணைப்பாளர் என்று அவர் இருப்பதையும், இணை ஒருங்கிணைப்பாளராக 2வது இடத்தில் இவர் இருப்பதையும் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. நீட்டுகிற இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்த ஓபிஎஸ் முதல் முறையாக ஒரு சீட்டை கேட்டு பிடிவாதம் பிடித்து வாங்குகிறார். இனி இதை தொடர அனுமதிக்கக்கூடாது. ஒற்றை கையெழுத்து தான், ஒற்றை தலைமை தான். பேச வைத்தார் 4 பேரை விட்டு. ஆகவே அவர்தான் கட்சியில் நிதி வசதி மிக்கவராக இருக்கிறார். எம்எல்ஏக்களை எல்லாம் குழப்பாட்டி ஆட்சியிலே இருந்தார், அவருக்கு வேண்டியவர்களை. ஆகவே அவருக்கு கட்சிக்குள் ஒரு கிளவுட் கிரியேட் ஆகிவிட்டது. ஓபிஎஸ்க்கு கோஷ்டி கிடையாது. ஆகவே ஓபிஎஸ் வந்தால் எந்த சிக்கலும் வராது. இந்த ஒற்றை தலைமை தான் வைத்ததுதான் சட்டம் என்பது நீடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கூட்டு தலைமையை அவர் விரும்புவதில்லை. ஒரு 7-8 பேர் கொண்ட குழு போடப்பட வேண்டும் என்ற கருத்து கட்சிக்குள் வலியுறுத்தப்பட்டது. அதை அவர் விரும்புவதே இல்லை. கூட்டு தலைமை என்பதை எடப்பாடி விரும்பவில்லை. தான் வைத்ததுதான் சட்டம் என்று இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அப்படி நினைப்பதற்கு நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்ல இப்ப அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ்ல இணைக்கிறதுல யாருக்கு பிரச்சனை? எடப்பாடிக்கு தான் பிரச்சனையா, இல்ல மற்ற எல்லாரும் சேர்ந்து ஓபிஎஸ் வேணான்னு வேற எதுவும் கால்குலேஷன் போடுறாங்க? இல்ல, அப்படியெல்லாம் 1-2 பேரை அவர் பேச வைக்கிறார். பரவலான கருத்து அல்ல, சில பேரை அப்படி அவர் பேச வைக்கிறார். அதுதான் நிஜ நிலவரம். இல்ல அதிமுகவுக்குள்ள இப்ப பிளவு இருக்கு, உடைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே. இப்ப உண்மையில எந்த உடையும் இப்போதைக்கு இல்லை சார். இல்ல சார், இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப ஜூன் 4க்கு பின்பாக அதிமுக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற போறாங்க அப்படிங்கிற விஷயம் பத்தி நம்ம சொல்றோம்ல. இப்போ உண்மையில அதிமுக உடைஞ்சிருக்கா, பிளந்திருக்கா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகாக என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்பயே பேசுறோம்ல. அப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓபிஎஸ் தரப்போ டிடிவி தரப்போ ஒரு 2 பேருக்கு சேர்ந்து 5% இருக்கலாம், 6% இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. 5% இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அது அல்ல பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்பது மாதிரியான ஒரு முத்திரை வருகிறது. குறிப்பிட்ட இன்னொரு சமூகத்தின் பிடியில் இந்த கட்சி இருக்கிறது என்கிற முத்திரை வருகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை சிலரிடையே இருக்கிறது. இந்த கட்சி அனைத்து சமூகத்தினருக்குமான கட்சி என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இந்த கட்சியின் பக்கம் மக்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பார்வை இருந்திருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகத்தின் கை கட்சிக்குள் ஓங்கி இருக்கிறது என்பது கட்சிக்குள் இருக்கிறது, இந்த முணுமுணுப்பு. ஆனால் ஒவ்வொருவரும் சுயநல காரணத்தினால் அதை பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது உடைந்துதான் தீரும்னா இந்த கருத்து உடையும், இந்த கருத்து வெளிப்படும். அது எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பொறுத்துதான் அந்த வெளிப்படும். தேர்தலில் நீங்க இந்த தேர்தலில் மோசமான தோல்வியை தழுவி 8 இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டா அப்போதும் கட்சியின் நிலை குறித்து சிந்திக்கவில்லை என்றால் இவர்களுடைய சிந்தனை மட்டுமல்ல, இவர்களுடைய நோக்கமே பழுதாக இருக்கிறது தான் என்றுதான் பார்க்கப்படும். அதிமுகவின் நலன்களை பற்றி சிந்திப்பதை விட தங்களுடைய நலன்களை பற்றி தான் சில பேர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்றுதான் கருதுகிறார்களே தவிர கட்சியை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை என்ற முடிவுக்குத்தான் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் வருவார்கள். சோர்ந்து போவார்கள் நிர்வாகிகள். அடுத்தடுத்து எல்லாரும் உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொன்று தெரியுமா, ஒரு 20-30 பேர் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, கீழே இருக்கிறவங்க உங்களுக்காக எத்தனை நாள் உழைப்பான்? இதை பற்றியும் அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். மாற்று அரசியல் வேறு இங்கே வரப்போகிறது. அதை பற்றிலாம் இவர்கள் யோசிக்கிற மாதிரியே தெரியல. பாஜக வலிமையான 3வது சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக களத்தில் திரு விஜய் இறங்க போகிறார். திரு விஜயும் சீமானும் கைகோர்த்தால் இன்னும் நிலைமை சிக்கல். ஆகவே அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஹை டைம் இப்போ. ஆனால் இப்போதும் துதிபாடிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னை பற்றி அளவுக்கு அதிகமான மதிப்பீட்டை திரு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்க போகிறாரா, அதற்கு இவர்களெல்லாம் ஒத்து போகிறார்களா என்பதை பொறுத்துதான் அதிமுகவினுடைய எதிர்காலம் அமைய போகிறது. அது அதிமுக பத்தி அண்ணாமலை பேசும்போது டிடிவி தலைமை இருக்க போகுது இந்த தேர்தல். அவர் சொன்னார் ஓபிஎஸ் பக்கம் அதிமுக போய்விடும், டிடிவி பக்கம் போய்விடும் என்றெல்லாம் பேசினார். அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காகவோ அல்லது அந்த அணி கூட்டணியில் இருப்பதற்காகவோ அவர் அப்படி பேசலாம்.
ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது அதிமுகவுக்குள் அனுதாபம் இருப்பது உண்மை. திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை நான் அதிமுகவை மீட்பேன் என்று சொல்லவில்லை. சுயநலமிகளின் பிடியிலிருந்து அதிமுக விரைவில் வெளியே வரும், அம்மாவினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆளாளுக்கு அது சொல்கிறாங்க. இப்போ திருமதி சசிகலா ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சுயநலமிகளிடம் இன்றைய அதிமுக இருக்கிறது, ஆனால் நான் அது அம்மாவினுடைய பாதையில் நான் இந்த கட்சியை நடத்துவேன் என்கிறார். ஆனால் அவர் அதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. இப்படி தனித்தனியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக குறித்த அவநம்பிக்கையைத்தான் இது மக்களிடம் தோற்றுவிக்கும். இல்லை, இப்போ நம்ம ஜூன் 4 பற்றி அதிகமாக பேசணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகள் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார். அது அதிமுக தான் சொல்கிறாரா? நான் அப்படி நினைக்கவில்லை. தமிழகத்தில் இருதுருவ அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வாக்கு வங்கி மிக கணிசமாக தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது என்பது வெளிப்படும். தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தும். அது இருதுருவ அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தமிழகத்தில் மாற்று சக்தி வளருவதற்கான ஸ்பேஸ் உருவாகும். ஆக அந்த ஸ்பேஸ் உருவாகிற நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது யார் என்று கேட்டால் அதிமுக தான். திமுக இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகமாக பெறும், ஆனால் மத்தியில் அவர்களுடைய விரும்புகிற ஆட்சி வரப்போவதில்லை. மத்தியில் மோடி தலைமையிலான ஆட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக எம்பிக்கள் போய் பார்லிமெண்ட்டில் பகோடா சாப்பிடலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. மத்தியில் மோடி ஆட்சி தான் அமைய போகிறது. திமுக ஓரிரு ஆண்டுகள் கழித்து அதனுடைய நிலைப்பாடு மாறுமா என்பதும் அரசியல் அரங்கில் விவாதம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. சீமான், விஜய் போன்றவர்கள் கைகோர்க்கிற சூழ்நிலை வரலாம். ஆகவே அதிமுக தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஹை டைம். அண்ணாமலை சொல்வது என்னவென்றால், தமிழகத்தில் நீங்கள் 2 பேர் தான் மாறி மாறி இருக்க முடியும் என்று நினைக்காதீர்கள், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கான முயற்சியை அவர் வேகப்படுத்துவார், இன்னும் வேகப்படுத்துவார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் வேகப்படுத்துவார் என்று தான் நான் பார்க்கிறேன். சசிகலாவுடைய ரோல் ஏதாவது இருக்குமா? திருமதி சசிகலா அவர்கள் எந்த முயற்சி விரைவாக எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு கையெழுத்து படிவத்தை எல்லாரும் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்கன்னாங்க. அதற்கு ஒரு எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை. அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் தன்னுடைய முயற்சிகளை தீவிரமாக தொடங்கியிருந்தால் அப்போது ஒருவேளை அவருக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். இப்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒன்றுபடுகிற குரல் உள்ளிருந்து வெளிப்படுமானால் அப்போது அவர் சில முயற்சிகளை எடுத்தால் அதற்கு பலன் இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலாவின் கை ஓங்குவதற்கு அனுமதிப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு காரணம், திருமதி சசிகலா அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றாலும் கூட ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை கண்டு கொஞ்சம் வேண்டாம் என்று நினைக்கிறார் என்றால், திருமதி சசிகலா ஏதாவது ஒரு கௌரவ பதவியில் அதிமுகவில் அமர வைக்கப்பட்டால் அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னை கைவிட்டு விட்டு அவர் பின்னால் போய்விடுவாரோ என்ற கவலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் திருமதி சசிகலா விஷயத்தில் தயங்குகிறார், வேண்டாம் என்று நினைக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவெடுத்தா அதிமுக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் எதுவும் உங்களுக்கு தெரியுதா? எந்த முடிவு எடுத்தால் எனக்கு புரியும். அதுதான் என்ன மாதிரி முடிவு எடுக்கணும். ஒன்னு அதிமுகவை வலிமைப்படுத்துகிற வகையில, பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதோடு ஒரு கூட்டு தலைமை என்கிற வகையில ஒரு 7-8 பேர் நல்ல வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள்லாம் அதிமுகவில் இருக்கிறார்கள். ஒரு திரு செம்மலை, திரு அன்வர் ராஜா, திரு தங்கமணி, இப்படி வெவ்வேறு பீப்புள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்ட குழு போட்டு அந்த குழுவினுடைய கைடன்ஸ் படி இந்த கட்சி நடக்கும் என்று அவர் கொண்டு வர வேண்டும். இல்ல, இப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு குழு போட்டாங்க இல்லையா? ஓபிஎஸ் இபிஎஸ் இணையும் போது இல்ல அப்படி போட்டார்கள். அது ஒரு டம்மி குழு. அதுல நான் சொல்லுகிற மாதிரி ஒரு பிரைட் ஃபேஸஸ் இல்லை, சும்மா சமூக அடிப்படையில் திருப்தி செய்கிற வகையில் இருந்தது. நான் சொல்லுவது அப்படி இல்லை. அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர் தம்பிதுரை, அன்வர் ராஜா, செம்மலை, திரு சி.வி. சண்முகம், இப்படி வெவ்வேறு பிரதிநிதிகள், நத்தம் விஸ்வநாதன், பொலிட்டிக்கல் திங்கிங் உள்ள பர்சன்ஸ் 6 பேர் 7 பேர், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். அந்த குழு வழிநடத்தும் கட்சியை. அந்த குழுவின் முடிவை பொதுச் செயலாளர் செயல்படுத்துவார் என்று ஒரு முடிவு வர வேண்டும். திரு ஓபிஎஸ் அவர்கள், நீங்கள் ஒற்றை தலைமை தான் என்றாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கௌரவமான இடம் தந்து இணைத்து கொள்ள வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்களை குறித்து நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். என்னிடத்திலே ஒரு அதிமுக நண்பர் சொன்னார், அதிமுகவில் இருப்பவர் தான் சொன்னார், அவர் இங்கே இருந்தால் குடைச்சல் கொடுப்பார் என்று நினைத்தால் நீங்கள் அவரை டெல்லிக்கு அனுப்பிவிடலாம். எப்படியோ அகாமடேட் செய்து எல்லாரையும் சேர்த்து கொண்டு இணைத்து கொண்டு கட்சி பயணிப்பது அந்த கட்சிக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். திரு கே.சி. பழனிசாமி கூட வெளியே தான் இருக்கிறார். வெவ்வேறு எல்லாருமே தான் நான் சொல்லுகிறேன். திரு சைரி துரைசாமி ஒதுங்கி விட்டார். பல அனுபவஸ்தர்கள், சில பேர் ஒதுங்குகிறார்கள், சில பேர்
வெளியிலிருந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனம் எதற்கு? ஆகவே எல்லோரையும் இணைத்து கொண்டு போவது நல்லது என்பது என் பார்வை. இல்ல இப்ப அதிமுக ஒன்றிணையத்திற்கு பாஜக எதுவும் உதவி தேவையா? பாஜக பாஜக உதவாது என்றுதான் நான் நினைக்கிறேன். பாஜக வலிமை பெற வேண்டும் என்றுதான் அது விரும்புமே தவிர அதிமுக ஒன்றுபடுவதை அவர்கள் விரும்பிய போது நீங்கள் ஏற்கவில்லை. எனவே அவர்கள் உங்கள் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். சென்ற சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சேர்ந்து சில இடங்களை, சில தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்து, நீங்கள் அவர்கள் ஓபிஎஸ் இணைந்தவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு 11 தொகுதிகள் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவரோடு 18 பேர் இருந்தார்கள். 11 தொகுதிகள் கொடுங்கள். கடைசியாக அவர்கள் இன்னொரு முயற்சியும் எடுத்தார்கள். பாஜக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று கூட சொன்னார்கள். அதற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை. அதன் காரணமாக 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அமமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் கூட்டினால் ஜெயித்து விடலாம் என்ற கணக்கு வந்ததல்லவா, அது 22 தொகுதிகள். 22 தொகுதிகள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. அப்போதே அந்த வாய்ப்பை நழுவ விட்ட திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்வதை கேட்க மாட்டார். பாஜகவும் அதில் தலையிடாது. தன் கட்சி வளருவதற்குத்தான் அது விரும்பும். ஆகவே அதிமுக எக்கேடு கட்டால் என்ன என்றுதான் பாஜக நினைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இறுதியான கேள்வி. இப்போ அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஏதாவது சூழல் இருக்கா? ஏதாவது தொகுதிகள் எதுவும் உங்களுக்கு தென்படுதா? கள்ளக்குறிச்சியும் நாமக்கல்லும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அது மாறிவிட்டது என்பது போல் சொல்லுகிறார்கள். முதலில் கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் ஈரோடில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பி இறக்கிவிட்ட வேட்பாளர், கோடீஸ்வர வேட்பாளர், தாராளமாக செலவு செய்வார் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார். அவர் கட்சிக்காரர்களையெல்லாம் துச்சமாக பேசி, என்ன எதற்கெடுத்தாலும் பணம் பணம் என்று வருகிறீர்கள், நான் வாபஸ் வாங்கிவிட்டு போய்விடுவேன் என்றெல்லாம் கூறியதாக அங்கிருந்து எனக்கு சில நண்பர்கள் தெரிவித்தார்கள். ஆக அந்த தொகுதி தேராது என்று அங்கேயே சொன்னார்கள். நாமக்கல் என்ன நிலைமை என்று தெரியவில்லை. இந்த நாமக்கல், கள்ளக்குறிச்சி சொன்னார்கள். பிறகு நிலைமை மாறிவிட்டதாக 1-2 ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதுதான் நிலைமை. வந்தால் இந்த 2ல் ஏதாவது 1-2 வரலாம். அதே போல் இப்படி இன்னும் 1-2 என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் என்று சொல்லுகிறார்கள். மீதி 35 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவுவதாகத்தான் கடைசியாக களத்திலிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கா? அதிமுகவா பார்க்கறதா இல்ல சுயேட்சையா பார்க்கறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அந்த ராமநாதன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர், அதிமுக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் என்ற அனுதாபம் தொகுதிக்குள் இருப்பதாக அங்கே சென்ற நிருபர் சொன்னார். அது தவிர அவர் சார்ந்த சமூகத்தினர் மிக கணிசமாக இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு அவருக்கு நிச்சயமாக கூடுதலாக அதிமுக வேட்பாளரை விட இவருக்குத்தான் கூடுதலாக இருக்கிறது என்பதும் நிருபர் தெரிவித்த தகவல். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் என்னவென்றால், அங்கே மிக கணிசமாக சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்குகள் இருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே அதில் மிக பெரும்பாலான வாக்குகள் திமுக அணிக்குத்தான் செல்லும். ஆகவே போட்டி கடுமையாக இருக்கிறது என்பது கிடைத்த தகவல். டிடிவியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலை தானே? அவருமே அதே மாதிரி நிலை தான். இங்கே வெற்றி வாய்ப்பு கணிக்க முடியாத நிலை இருப்பதாக தகவல் வந்தது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.